மக்கள் வந்து இங்கே வந்து 21 தீபங்களை ஏற்றி கோயிலில் வந்து 21 முறை, அதாவது பிரகாரத்தை 21 முறை வலம் வந்தாங்கன்னா அவங்களுடைய மூவேள், அதாவது 21 தலைமுறைகளில் செய்த பாவங்கள் வந்து போகும், நீங்கும் அப்படிங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது. பார்வதி தேவி மன்னீஸ்வரரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல கடும் தவம் புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் மன்னீஸ்வரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலேயே இந்த அம்மனுக்கு அருந்தவச்செல்வி அம்மன்னு பேர் வந்தது. இந்த சிவாலயத்தில் இருக்கிற சிவனை தரிசிச்சா 1000 லிங்கங்களை தரிசித்த பலன் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. இந்த கோயில் பிரகாரத்தில் சனி பகவான், பைரவர், குரு பகவான், நடராஜர், வள்ளி தெய்வானை சமேத முருகன், ஆஞ்சநேயர், 63 நாயன்மார்கள், இவங்களுக்கெல்லாம் தனித்தனி சந்நிதி இருக்கு. இங்க இருக்கிற சனி பகவானை வழிபாடு செஞ்சா 7.5 சனி, அஷ்டம சனி தாக்குதலிலிருந்து விடுபடலாம்னு நம்பிக்கை. இந்த அவசரமான வாழ்க்கை முறையில ஒரு நாளை ஒதுக்கி இந்த சிவாலயத்துக்கு சென்று, குறிப்பா சனிக்கிழமை சென்றா ரொம்ப விசேஷம். சனிக்கிழமை போய் 21 விளக்கேற்றி 21 முறை பிரகாரத்தை வலம் வந்து, இன்னும் முடிஞ்சா சிவபுராணத்தை படிச்சுக்கிட்டே வலம் வந்து சிவபெருமானை வழிபட்டு உங்களோட 21 தலைமுறைக்கான பாவங்களையும் நிவர்த்தி செஞ்சுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த கோயில் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. நான் பிறந்தது மதுரை, ஆனால் என்னுடைய வாலிப காலங்கள் எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் தான் கழிச்சிருக்கேன். தொழில் முறைக்காக கோயம்புத்தூர்லேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய மனைவனுடைய தங்கை மூலமாக மன்னீஸ்வருடைய அருளை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனடியாக நாங்கள் ஒரு சனிக்கிழமை கோயிலுக்கு போனோம். 21 தீபங்கள் ஏற்றி 21 முறை வலம் வந்து, குடும்பத்தோடு வலம் வந்து எங்களுடைய பாவல்களை நிவர்த்தி செய்கிறதுக்கு எம்பெருமான்கிட்ட நாங்கள் வேண்டிக்கிட்டோம். இது முக்கியமான ஸ்தலம். வாழ்க்கையில் எல்லோரும் தரிசிக்க வேண்டிய தலம். எல்லோரும் அவங்களோட நேரம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் மேட்டுப்பாளையத்துக்கு இந்த பக்கம் நீங்கள் இருந்து வந்தீங்கன்னா, சேலம் வழியாக அந்த ஈரோடு வழியாக வந்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்து கிட்ட தாண்டினோடனே உங்களுக்கு அன்னூர் பகுதியில் கோயில் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தரிசனம் செய்யணும். ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஒரு பணியை செய்யணும்னு எம்பெருமான் ஆணையிட்டதுக்கு அப்புறம் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. நீங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அது எனக்கு உந்துதலாக இருக்கும். இன்னும் நிறைய சிவாலயங்களை போய் நேராக தரிசித்து என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோவோட முதலாம் பகுதி நீங்கள் பார்க்கலனா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள்.